ஈவினிங் ஆனது கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எனக்கு ஏதாவது சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அதுவும் இல்லாமல் மார்கழி மாதம் அப்படின்றதுனால விடிய காத்தால எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கேன்னா, அதனால் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வலியாக சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற டைமில் எனக்கு ஏதாவது சூப்பு வந்து பெப்பர் தூக்கலாக போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். மேக்ஸிமம் வந்து வீட்டில் முருங்கைக்கீரை சூப், அப்படி இல்லைனா வந்து மட்டன் சூப் தான் ரெடி பண்ணுவோம். ஈவினிங்ன்றதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டில் வந்து மஷ்ரூம் காலிஃப்ளவர்லாம் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிட்டு அதிலே வந்து வெங்காயமும் சேர்த்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது வெந்து வந்ததுக்கப்புறம் காரத்துக்காக வந்து மிளகு ஜீரகத்தூள் தான் தூவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்சர் கொடுக்கணும் இல்லையா, சூப் டெக்ஸ்சர், அதுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பராக சூப் ரெடி ஆகிடும். நானும் குட்டி பாப்பாவும் சூப்பராக ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். தொண்டை வலியெல்லாம் பறந்து போச்சு.